9வது வசனத்தை போடுங்க. நான் தான் வழி. சொல்லுங்க, நான் தான் வழி. இயேசு தான் வழி. அல்லேலூயா. மற்றதெல்லாம் வழி. இயேசு நமக்கு வழியா இருக்கிறார். அல்லேலூயா. ஆமா. எனக்குள்ள வா, போதும். சொல்லுங்க, இயேசுவாகிய எனக்குள்ள என்ன பிரச்சனைனாலும் தூக்கிட்டு வா. ஹலோ. ஆமா. ஹாஸ்டல்ல சாப்பாடு போடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? சாப்பாடு போடும்போது அங்க படிக்கிற பிள்ளைங்க என்ன செய்யணும்? அவங்களுக்குன்னு ஒரு தட்டு இருக்கும், ஒரு டம்ளர் இருக்கும். தூக்கிட்டு என்ன செஞ்சிடணும்? உள்ள ஓடி வரும், பார்த்துருக்கீங்களா? உள்ள வந்தவொடனே என்ன வந்துருவாங்க? கரெக்டா சாப்பாடு வந்துடும். எல்லாருக்கும் ஒன்று போல கிடைக்கும். அல்லேலூயா. நான் சொல்றேன், இங்கேயும் ஏசு சொல்றாரு, என்ன பிரச்சனை உனக்கு? என்ன பிரச்சனை? ஜீவனுக்கு எதுவா பிரச்சனையா? அல்லேலூயா. என்னையா பிரச்சனை? நான் சொல்றேன், பிரச்சனை கூட கூட நீ என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? நல்லா சாப்பிடணும், நல்ல தெம்பா இருக்கணும். ஆமா. வழக்காட போகும்போது எப்படி போகக்கூடாது? பதறிட்டு போகக்கூடாது. யுத்தத்துக்கு போகும்போது பயத்தோட போகக்கூடாது. ஜெயிக்கிற வேகம் இருக்கா? அப்படித்தான் போனோம். அது போல ஜெயிக்கிறவரோடு கூட தான் நம்ம போகணும். அல்லேலூயா. நானே வாசல். சொல்லுங்க, நான் தான். இந்த கதவு, கதவு நான் தான். சொல்லுங்க, கதவு. உன் கதவு எப்ப வேணாலும் திறக்கலாம். சொல்லுங்க. அதை சொல்றாரு, கட்டுக்கள் கட்டுக்கள் இந்த கதவு திறக்கும். நீ எந்த கதவை தட்டி திறக்கலையோ, ஆனா இந்த கதவு திறக்கும், உன் விண்ணப்பத்தை கேட்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் சொல்றேன், இந்த கதவுக்குள்ள இருக்கிறவரு அற்புதம் செய்கிறவர். யார் இருக்கா உள்ள? யார் இருக்கா? அந்த கதவை, இந்த கதவாகிய இயேசுக்குள்ள அற்புதங்கள் உண்டு. ஹல்லேலூயா. மனுஷரால் கூடாதவைகள் இந்த தேவனால் கூடும். நானே வழி என்று சொல்லிக் கொண்டிருக்கிற, நானே வாசல், என் வழியா வா, உன் காரியம் முடிஞ்சிடும். சொல்லுங்க, என் வழியா இல்ல உங்க வழியா தானே வாரோம், காரியம் தான் ஆமாட்டீங்கல்ல. அது அப்படி கிடையாது. உள்ள வந்துட்டு ஆண்டவரே, காரியத்தை நீர் நீர் பார்த்துக்கொள். அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் மாதிரி நமக்கு நன்மை செய்கிற தேவன் வேற யாருமே கிடையாது. அல்லேலூயா. ஆமென். உண்மையா? யாராவது ஆமா எனக்கு நன்மை செய்கிற கர்த்தர் அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? அல்லேலூயா. சொல்ல முடியாது. உங்களால சொல்ல முடியாது. ஒருத்தராலே முடியாது. நீங்க கையை கூட தூக்க மாட்டீங்க, கையை தட்ட மாட்டீங்க. அல்லேலூயா. பாடும்போது குருவி கீழே போயிருது. அதனால சோத்திரம். நான் சொல்றேன், பிரச்சனை கண்டு பயந்தா என்ன ஆயிரும்? என்ன ஆயிரும்? பயந்துதான் மிச்சம். ஒருத்தன் பாருங்க, கதவை திறந்து உள்ள போயிட்டான். இங்க போயும் தான் பயப்படுறான். கதவை திறந்து உள்ள போயிட்டானா, சொல்லுங்க, இயேசுநாதரு நமக்கு வாசலு. அது வழியா ஒருத்தன் உள்ள வந்துட்டான். திறந்து உள்ள வந்துட்டான். யார் யாரு கேளுங்க. உங்களுக்கு யாரு தெரியுமா? கேளுங்க, யார் அது? யாரு தெரியுமா? யாரு தெரியுமா? நான் தான். ரைட்டா? உள்ள வந்தாச்சு. உள்ள வந்த பிறகு எனக்கு கொஞ்சம் பயம் இருக்கு. எனக்கு கொஞ்சம் உள்ள வந்த பிறகு பயம் இருக்கு. பயம் இருக்கா? யாருக்கெல்லாம் உள்ள இயேசுநாதருக்குள்ள வந்த பிறகு பயம் இருக்கு? ஏற்கனவே உண்மை சொல்லாத ஆட்கள்னு எனக்கு நல்லாவே தெரியும். நான் சொல்றேன், எத்தனையோ காரியத்துல இயேசுநாதர் தெரிஞ்ச பிறகு எனக்கு பயம் இருந்துச்சு. அதை பத்தி அவர் ஒன்றும் சொல்லல. உன் பயத்தை நீக்குகிற காரியம் அந்த இயேசுக்குள்ள இருக்கு. அங்க
நோயை குணமாக்குகிற வல்லவர் ஒருவர் இருக்கிறாரு. உனக்கு ஆதரவு செய்கிறவர் அங்க ஒருவர் இருக்கிறாரு. அவருக்குள்ள உனக்கு ரட்சிப்பு உண்டு. ஆண்டவர் சொல்றாரு, நீ உள்ள வந்தா போதும், நீ ரட்சிக்கப்படுவான். அல்லேலூயா. உள்ள வந்துட்டில்ல, பயம் இருக்கட்டும், அதை பத்தி கவலைப்படாத. ஆனால் ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோ, அவருக்குள்ளே உனக்கு ரட்சிப்பு உண்டு. அல்லேலூயா. இயேசு என்கிற நாமத்துக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? அவர் ரட்சிக்கிறவர். சொல்லுங்க, ரட்சிக்கிறவர். ஏன் ஒரு தடவை பாவம் மன்னிச்சாச்சு, ஒவ்வொரு தடவை சொல்லும் போதும் பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறவர் நான் சொல்லுவாரு இல்ல, ரட்சகர். அல்லேலூயா. பாவம் ஒரு தடவையில போயிடுச்சு, அதே போட்டு சொல்லாத. அல்லேலூயா. இப்ப எனக்கு ரட்சகர். சொல்லுங்க, இயேசு என்னை ரட்சிக்கிறவர், எனக்கு அற்புதம் செய்கிறவர், என் வேண்டுதலை கேட்கிறவர், விண்ணப்பத்தை கேட்கிறவர், எனக்கு எவைகள் வேண்டும் என்று முன்னதாக அறிந்திருக்கிறவர். அல்லேலூயா. உள்ள வந்தாச்சு. உள்ள வந்தாச்சு. இனிமே ரட்சிப்பு தான். இனி இனி பயம் இல்லை. பயமோட இருந்தாலும் பயம் போயிடும். சொல்லுங்க, உள்ள வந்தாச்சுன்னா உன் பயம் போயிடும். சொல்லுங்க, பயம் போயிடும். மைண்ட்ல வச்சுக்கோங்க, நான் யாருக்குள்ள வந்துட்டேன்? யாருக்குள்ள வந்துட்டேன்? ரட்சகருடைய எல்லைக்குள்ள வந்துட்டேன். இயேசுக்குள்ள நானு வந்துட்டேன். சொல்லுங்க, வந்துட்டேன். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, நீ உள்ள வந்துட்டீங்க, நீ உள்ளே போ. உள்ள வந்துட்டா, உள்ள போனாலும் சரி, வெளியே போனாலும் சரி, உனக்கு என்ன உண்டு? என்ன உண்டு? டிக்கெட் உண்டா? எல்லாரும் சும்மா கோட்டை நம்பி டிக்கெட் உண்டு நான் சொல்றீங்க? என்ன உள்ள வர்றதுக்கு டிக்கெட்டா உண்டு? இல்ல, உள்ளேயும் வெளியேயும் உங்களுக்கு என்ன உண்டு? சொல்றீங்க. உள்ளும் புறம்பும் அவன் மேய்ச்சலை. அல்லேலூயா. மேய்ச்சல்னா உன் தேவையை சந்திக்கிற அந்த ஒரு சாப்பாடு. அல்லேலூயா. என்ன சாப்பாட்டுக்கு போனோம்? நம்ம சாப்பாட்டுக்கு போல, என்னுடைய வாழ்க்கைக்காக போனேன். அங்க அது இருக்கு. சொல்லுங்க, அங்க இருக்கு. ஆமென். உள்ள என்ன இருக்கு? உள்ள போய் என்ன மேய்ச்சலை பார்க்கலாம்? அது மட்டும் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். உள்ள போனா என்ன, வெளியே வந்தா என்ன பாப்போமா? அவருக்கு உள்ள வாஸ்து ஏதோ முக்கியமானதை சொல்ல போறாரு. சொல்லுங்க, பக்கத்துல சொல்லுங்க. வாஸ்து முக்கியமா சொல்ல போறாரு. அல்லேலூயா. ஆமா, 12 மணிக்கு வர சொன்னா கரெக்டா 12:10 வருவீங்க. ஆமா, அது சண்டே கிளாஸ் டீச்சர். அப்படிதான் இருக்கு. சோத்திரம். இப்ப என்ன பேச போறீங்க? உள்ள போனா என்ன கிடைக்கும்? அவருக்குள்ளே. எல்லாரும் சொல்லுங்க, அவருக்குள்ள போயிட்டேன், எனக்கு என்ன கிடைக்கும்? அவரால எனக்கு என்ன கிடைக்கும்? 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்துல என்ன கிடைக்கும்னு ஆண்டவர் சொல்றாரு. அவரே சொல்லுங்க, இருங்க. அவரே சொல்லுங்க, அவரே. ஹலோ, அவரே இயேசுவே தேவனாலே எனக்கு இயேசுவுக்கு உள்ள எனக்கு அவருக்கு உள்ள நமக்கு என்ன கிடைக்குது? ஞானம். அது எனக்கு தேவையில்லையே, நான் ரொம்ப ஞானமா இருக்கேனே. யாருன்னா சொல்றீங்க? எனக்கு ஞானம் ஏற்கனவே இருக்கு. ஞானம் யாருக்குலாம் இருக்கு? புத்தி யாருக்குலாம் இருக்கு? கேக்குதா? பின்னாடி மைக் கேக்குதா? ஞானம் யாருக்குலாம் இருக்கு? ஆமா தம்பி, நான் போற இடமெல்லாம் எடுப்பான். ஞானம் யாருக்கெல்லாம் இருக்கு? உங்க எல்லாருக்கும் ஞானம் இருக்கு. எல்லாருக்கும் இருக்கு. சொல்லுங்க, எனக்கு ஞானம் இருக்கு. அதனால இயேசுவினால வருகிற ஞானம் தேவையில்லை. சொல்லுங்க, இயேசுவினால எனக்கு ஒன்றும் ஞானம் தேவையில்லை.
எனக்கு ரொம்ப ஞானம் இருக்கு, அதனால நான் என்ன செய்ய மாட்டேன், நான் சர்ச்சுக்கு லேட்டா தான் வருவேன், எப்பயாவது ஒருக்க வருவேன், ரெகுலரானா நான் வர மாட்டேன். கர்த்தாவே சோத்திரம். அப்படியே வந்தாலும் முன்னாடி உட்காருவேனா, முன்னாடி உட்கார மாட்டேன், நான் பின்னாடி உட்காருவேன். அல்லேலூயா. இப்படி அடிக்கிட்டே போகலாம். எனக்கு உங்க எல்லாருக்கும் ஞானம் இருக்கு, உங்களுக்கு போதகரா இருக்கிறவருக்கு மட்டும்தான் ஞானமே கிடையாது. என்னம்மா சொல்றீங்க? கரெக்டா போகுதா? கரெக்டா போகுதா? ஞானம்னா அறிவு, புத்தி, சொல்லுங்க வெளிப்பாடு. அல்லேலூயா. அந்த ஞானம் இருந்திருந்தா எவ்வளவு காரியம் நல்லா இருந்திருக்கும். புத்தி இல்லாம இத்தனை காரியம் செஞ்சுட்டேன், புத்தி இல்லாம செஞ்சுட்டேன் நம்ம சொல்றோமா இல்லையா? இந்த இயேசுவானவர் என்னவா இருப்பாரா? நமக்கு ஞானத்தை கொடுக்கிறவர். அல்லேலூயா. ஞானத்தை கொடுக்கிறவர். ஆண்டவர் சொல்றாரு, ஒருவன் ஞானத்தில் குறை உள்ளவனாய் இருந்தால், எல்லாம் சொல்லுங்க, ஒருத்தன் ஞானத்துல குறை உள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவனிடத்தில் கேட்க கடவன். அல்லேலூயா. ஆமா, வாசல்ல தட்டினா திறக்கும், கேட்டா கிடைக்கும். அல்லேலூயா. என்னதான் அங்க இருக்கான்? அங்க என்ன இருக்குது? ஞானம் இருக்கிறது. அவர் தான் ஞானம். சொல்லுங்க. பரவாயில்லையே, ஏசுதான் எனக்குள்ள இருக்கிறாரு. சொல்லுங்க, ஏசுதான் எனக்குள்ள இருக்கிறாரு. அப்ப எனக்கு ஞானம் உண்டா? 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 எல்லாம் உண்டா? பக்கத்துல கேளுங்க, சத்தம் இல்லாம சைலண்டா 2-3 பேர் இருக்கீங்க. சொல்லுங்க, உண்டா? எனக்கு ஞானம் உண்டு. அல்லேலூயா. அது இயேசுவின் ஞானம். உன் தகுதி நித்தம் எல்லாம் இங்க வரக்கூடாது. அந்த ஞானத்தைன்னா அது இதையும் கலக்காத. நீ போடுவிய திட்டம், நான் கொண்ட திட்டங்கள் சிறிதாயினும், நீ போட்ட திட்டம் பூரா அவ்வளவுதான் இருக்கும். அல்லேலூயா. உனக்கு மின்னி மின்னி என்ன திட்டம் போட்டுருவ? அல்லேலூயா. ஆமா, ஒரு காப்பி திட்டமா இருக்கும், அவ்வளவுதான் திட்டம் மொத்தத்துல. அல்லேலூயா. நான் சொல்றேன், உன் ஞானம் அங்க இல்ல. உன் ஞானத்தினால தீர்க்க முடியாத, அல்லேலூயா, தானியேலை காட்டிலும் அதிகமான ஞானத்தை, யோசேப்பை காட்டிலும் அதிகமான ஞானத்தை, சாலமோனிலும் பெரியவராயிருக்கிற அந்த தேவ ஞானமுள்ள இயேசு எனக்கு ஞானமாயிருக்கிறார். ஒரு காரியத்தை செய்யும் போது எப்படி பேசின காரியம் ஆகும் அப்படிங்கிற ஞானத்தை யார் கொடுப்பா? அல்லேலூயா. தேவன் கொடுப்பாரு. ஒரு வார்த்தை டக்குன்னு ஆளை பிடிச்சி அடிமையாக்கிறார். அல்லேலூயா. அப்படி பேசக்கூடிய வார்த்தைய கொடுக்கிறவர் தேவன். அல்லேலூயா. காரிய சித்தி உள்ள வார்த்தைய கொடுக்கிற தேவன். ஆமான்னு சொல்லுங்க, இல்லைன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமா. ஆனா நமக்கு இன்னும் சில பேச்சுக்கள் தெரியும். என்ன பேச்சு தெரியுமா? ஞானமுள்ள பேச்சு இல்ல, நம்ம கிட்ட சில பேச்சுக்கள் இருக்கு. எப்படி பேச்சு இருக்குப்பா? இருக்கு, பைபிள்ல சொல்லிருக்கு ஒரு பேச்சு. எப்படிமா? எனக்கு ஒரு பேச்சு தெரியும், பட்டய குத்து மாதிரி பேசுற ஆட்கள் இருக்கு. ஒரே குத்து. அல்லேலூயா. எப்படி எப்படி பேச்சு? ஒரே குத்து தான். சபைக்குள்ள வரவே கூடாது. அடுத்து அந்த ஆள் என்ன செஞ்சிடணும்? குத்துப்பட்டு கொலையுறா போயிடணும். பட்டய குத்து பேச்செல்லாம் ஏசுநாதத்தை இல்ல. சொல்லுங்க, ஏசுநாத பட்டய குத்து பேச்சு. ஆமா. என் மனசுல என்ன ஓடுது தெரியுமா? என் மனசுல என்ன ஓடுது சொல்லட்டுமா? நானா பட்டய குத்து மாதிரி பேசினாங்க, அந்த அவதான்
அதான் பேச்சுகிறோம், பேச்சுக்கார். என்னம்மா தெரியுதா? சோத்திரம். நான் அப்படின்னா என்ன செய்ய மாட்டேன். என் பேச்சு உண்மையா சோத்திரம். ஒருத்தரையும் புண்படுத்தாது என் பேச்சு. இருக்கா அப்படி? ஹலோ, அவங்க வீட்டுக்காரர்கிட்ட கேட்டாதான் தெரியும். ஹalleluya. சோத்திரம். சரி, ஞானமுள்ள வார்த்தைகள் உங்களுக்கு வேணுமா? அவருக்குள்ள இருக்கு. அவரே அந்த ஞானம். அவர் சொல்றாரு, அவரே பார்த்து சொல்றாங்க, இவருக்கு இந்த ஞானம் எங்க இருந்து வந்தது? இந்த கிருபையுள்ள வார்த்தைகள் எங்க இருந்து வந்தது? உன் வார்த்தை தான் உன்னை நிலை நிறுத்தும். இயேசுவை நீ உள்ள வச்சுக்கிட்டீங்கன்னா இயேசுவை வெளியே நிறுத்தும் உன் வார்த்தைகள். அல்லேலூயா. இருக்கீங்களா? அல்லேலூயா. நான் பேசுவேன், இயேசு மாதிரி தான் பேசுவேன். அல்லேலூயா. என்ன சொல்லுங்க? நான் இயேசு மாதிரி தான் பேசுவேன். ஆமா, போன்ல தான் பேசுவேன். ரைட்டா? ஆமா, வாட்ஸ்அப்லயே தான் பேசுவேன். பார்த்து சொன்னா பேசுறதுலாம் முடியாது. ஸ்தோத்திரம். பேசுனா எப்படி பேசுவேன்? போன்ல தான் பேசுவேன். எவ்வளவு நேரமா பேசுவேன்? மணிக்கணக்குல பேசுவேன். எவ்வளவு பெரிய சத்தம் கேட்கும்? என் சத்தம் மட்டும் தான் கேட்கும், வேற யார் சத்தமோ கேட்காது. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நான் பேசுவேன், பட்டய குத்து மாதிரி இல்ல, இயேசுவை போல பேசுவேன். சொல்லுங்க, ஞானமா பேசுவேன். சொல்ல மாட்டீங்களா? அப்படின்னா பேச மாட்டேன்னு சொல்றீங்களா? சொல்லுங்க, ஞானமா பேசுவேன். ஞானமுள்ள வார்த்தைகளை தேவன் தருவாரு, அதை வச்சு பேசுவேன். எனக்கு எனக்கு ஒரு வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் வந்தது, சரியா? அந்த வாட்ஸ்அப்ல நான் பார்த்தேன். அதுல ஒருத்தர் படத்தை போட்டிருந்தான். ஒருத்தர் படம் 4 பேர் படத்தை போட்டிருந்தான். சரியா? எனக்கு பார்த்தா ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. போட்டு விட்டீங்கன்னா, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதுல ஒரு 4 பேர் இருக்காங்க. ஒருத்தர் மைசூர் ராஜா, இன்னொருத்தர் ஆமா ஈரான் மன்னர். ஆள் அப்படின்னு தெரியுதே. தெரியுதா தெரியலையா? பாருங்க, ஒருத்தர் கிளீன் பண்ணிட்டு இருக்கிறாரா கரையில உட்காந்து. தெரியுதாங்க? யாருக்காவது தெரியுதா? இதுல போட முடியுமாமா? முடியாது. ஆர்எஸ்எஸ் ஆபீஸ்ல கிளீன் பண்ணிட்டு இருக்கிறாரு. இவர் தான் நரேந்திர மோடி. எங்க இருக்கிறார் தெரியுமா? உலகத்துல ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மனுஷன். சரி, ஓகே. இங்க ஒரு அம்மா இருக்காங்களா? அம்மா பட்டி கறந்த மாதிரி ஒரு ஆள் இருக்கா? உங்க இந்த அம்மாபட்டியில பாத்துருக்கீங்களா இல்லையா? அம்மாபட்டியிலயோ, முனியப்பட்டியிலயோ, இந்த மங்கப்பட்டியிலயோ இந்த அம்மாவை பார்த்துருக்கீங்களா? வேணும்னா வந்து பார்த்துக்கங்க. இந்த அம்மா தான் இன்னைக்கு இருக்கிற ஜனாதிபதி திரௌபதி முர்மு. ரைட்டா? சரி, அது வாட்டில் ஒரு பக்கம் இருக்கட்டும். இங்க ஒரு சாமியார் ஒருத்தர் இருக்காரு பாருங்க. பாருங்க, ஒரு சாமியார் இருக்கிறார். ரைட்டா? இவர் ஒரு மடத்துல இருந்த சாமியார். இன்னைக்கு எங்க இருக்காரு தெரியுமா? இவர் தான் உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத். ஹலோ, சொல்லுங்கடா. சரி, இதை விடுங்க. இங்க பாருங்க, உங்களுக்கு இவர்னா ஒரு பக்கத்துல தெரியும். நம்ம ஊர்ல ஆட்டோ ஓட்டுற மாதிரி இருக்காருங்க. நம்ம ஊர்ல ஆட்டோ ஓட்டுற மாதிரி இருக்காரா? ஆட்டோ பின்னாடி இருக்கு. ஆட்டோ பின்னாடி தான் போட்டோ இருக்கு. என்கிட்ட வந்து பிற பாத்துக்காங்க. என்ன இவருக்கு பேரு ஏக்நாத் ஷிண்டே. என்ன பேரு? ஏக்நாத் ஷிண்டே. ஆமா, மகாராஷ்டிரா மாநிலத்தினுடைய முதலமைச்சர். அந்த காலத்துல ஆட்டோ ஓட்டினார். உங்களுக்கு வழங்கா?
ஐயா, இப்படி சாதாரணமான மனிதர்கள் உச்சகட்டமான மேன்மையை அடையக்கூடுமானால், கர்த்தரை விசுவாசிக்கிற நீங்கள் உலகத்தை ஜெயிக்கிறது முடியாத காரியமா இருக்குமா? அல்லேலூயா. சாதாரணமா அவங்கள பார்க்கும்போது எனக்கு உறுதியாயிடுச்சு. அல்லேலூயா. ஆமா, தேவனால் வருகிற மேன்மை எனக்கு உறுதியாயிருச்சு. பக்கத்துல சொல்லுங்க, எனக்கு உறுதி ஆயிடுச்சு. அவ சொல்ல மாட்டான். அவளுக்கு பூரா சுத்தி சுத்தி அப்படியே கண்டு போகுமே தவிர விசுவாசமான வார்த்தையை சொல்ல சொன்னா என்னத்த பிறகு விசுவாசம் வரப்போகுது? அப்புறம் பயமும் தயக்கமும் வாழ்க்கை பூரா அப்படியே போகும். சர்ச்சுக்குள்ள வருகிற ஒவ்வொரு வார்த்தையும் உன் கேரக்டரை டோட்டலா மாத்தணும். இங்க சரியா கேட்கணும்னு வச்சுக்கோ, உன் வாழ்க்கையில மாற்றத்தை நீ ஒரு நாளும் பார்க்கவே முடியாது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்போ தேவன் ஞானம் எங்க கொண்டு போய் சேர்க்கும்? ஒரு சாலமோனை எங்க கொண்டு வந்து சேர்த்தது? அல்லேலூயா. எல்லா ஜனங்களுக்கும் அதிபதியாக ஒரு தானியேல், சிறைப்பிடிக்கப்பட்ட மனுஷன், அவனுக்குள்ள கர்த்தர் ஞானத்தை கொடுத்தாரு பாருங்க. உலகத்தின் முதல் சக்கரவர்த்தி அவனுக்கு முன்னாடி தலை குப்புற விழுந்து வணங்கினான். அல்லேலூயா. இந்த தேவ ஞானம் உனக்கு காரிய சித்தியை உண்டு பண்ணும். இந்த ஞானத்தை கொடுக்கிறவர் தான் இயேசு. அல்லேலூயா. ஆமா, நீ தேடுகிற இயேசு, உன் நாக்குல இயேசுங்கிற நாமம் இருக்கா? அவரை குறித்த ஸ்தோத்திரம் இருக்கா? எந்த ஒரு காரியத்தையும் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, அவர் நாமத்தின் நிமித்தம் செய்யுங்க. அல்லேலூயா. எதை செய்தாலும் அவர் நாமத்தை முன்னிட்டு செய்யுங்க, அப்ப நீங்கள் சாதிப்பீர்கள். அல்லேலூயா. அப்படி இல்ல, மக்கா இன்னும் ஒரு தலைமுறைக்கு இப்படியே ஒடுங்கி தெரிய வேண்டியதான். அல்லேலூயா. கேக்குதா? கேக்குதா? நம்ம இயேசு ஞானத்தில் சிறந்தவர். நாம் ஒருவரே ஞானமுள்ளவர். அவர் அந்த ஞானத்தை அவரை அண்டிக் கொள்ளுகிற ஜனத்துக்கு கொடுக்கிறவரா இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப இயேசு எனக்கு ஞானமாய் இருக்கிறாரு. முழுசா சொல்லணும், இயேசு எனக்கு ஞானமாய் இருக்கிறாரு. அவருக்கு உள்ள போனா நான் புத்தியை சம்பாதிப்பேன், நான் ஞானத்தை கண்டடைவேன். ஓகேயா? அப்ப ஞானம் வேணும்னா யார்கிட்ட போனோம்? நான் நிறைய பேரை பார்த்திருக்கேன். என்ன பிரச்சனைக்கும் அவங்ககிட்ட தீர்வு உண்டு. எப்படி? எந்த பிரச்சனை சொன்னாலும் அவங்க ஒரு நிமிஷம் கூட ஜெபிக்காம தீர்வு சொல்லிடுவாங்க. அல்லேலூயா. நாம அப்படி சொல்றோமா இல்லையா? நமக்கு வருகிற பிரச்சனையை நாம அப்படித்தானே தீர்வு சொல்றோம். இதுக்கு இப்படி போனா இப்படி ஆயிரும். அங்கதான் நம்ம தப்பு பண்றோம். அல்லேலூயா. எந்த காரியத்தையும் சாப்பிடுறீங்க ராசா? எத்தனை பேர் காலையில சாப்பிட்டு அதுக்கும் ஒன்றும் பேச மாட்டீங்களா? சாப்பிட்டுட்டா பாதகத்தி அப்படின்னு யாரும் சொல்ல போறாங்களா? சாப்பிட்டு வந்த ஆளு சந்தோஷமா கை தூக்கு. அல்லேலூயா. சந்தோஷமா கை தூக்குனா இப்படி தூக்குறாரு. நான் தூக்குற மாதிரி தூக்கு. அல்லேலூயா. ஆமா, நல்ல சுடச்சுட சோறு, 1.5 வடை. வேற யாரும் சாப்பிடலையா? சாப்பிடாத ஆள் கை தூக்க. எதுக்கும் நம்ம சாப்பிட்டு ஆராதனை ஆரம்பிக்கலாமா? இதை முடிஞ்ச உடனே சாப்பிடுவார். எப்பயுமே ஏசுனார் பிரசங்கம் முடிச்சுட்டு தான் சாப்பாடு. கர்த்தாவே ஸ்தோத்திரம். ரைட் ரைட். நல்ல தெம்பா இருங்க. ஆமா, சாப்பிட்டா தான் தூக்கம் வரும். சாப்பிடாம இருந்தா நல்ல விழிப்பா இருக்கலாம். கர்த்தர் இந்த சபையை நிச்சயமா ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. அப்புறம் உள்ள என்ன கிடைக்குது? தேவ நீதி நமக்கு உண்டாகிறது. அல்லேலூயா. நீதி வாங்க போனேன். சொல்லுங்க, நீதி வாங்க போனேன். எங்க போன?
எங்க போன? பாவியை நீதிமான் ஆக்குகிறவரிடத்தில் போனேன். அல்லேலூயா. அப்படியே போட்டிருக்கு. வேணா ரோமர் 4:5 எடுத்து வாசிக்க. ரோமர் 4:5. இது மாற மாட்டேங்க. ஒருவன் கிரியை செய்யாமல் 4:5 இல்லையா? இருக்கே. சொல்லுங்க. ஒருவன் கிரியை செய்யாமல் ஒரு வேலையும் செய்யாம நீதிக்கேற்ற ஒரு கிரியையும் செய்யாம பாவியை நீதிமானாக்குகிறவரிடத்தில். அவர் யாரு? பாவிய கொஞ்சம் பேர் பார்க்க மாட்டேங்கிறீங்களே. இயேசு யாரு? பாவிய நீதிமானாக்குகிறவர். இயேசு யாரம்மா? பாவிய நீதிமானாக்குகிறவர். பாவிய நீதிமானாக்குகிறவர். சொல்லுங்க. நீதிமானாக்குகிறவர். அவருக்குள்ள போனாதான் நீதி. சொல்லுங்க. அவருக்குள்ள போனாதான் நீதி. அவர் இல்லாம நீதி இல்ல. அல்லேலூயா. அவர் இல்லாம நீதி இல்ல. அவரே நீதிபரர். அல்லேலூயா. அந்த காலத்துல ஆண்டவருடைய வார்த்தை, இந்த வார்த்தைகளை நீ கவனமாய் கேட்டு, எப்படி நான் இன்று உனக்கு சொல்லுகிற இந்த வார்த்தைகளை கவனமாய் கேட்டு அதன்படி செய்ய கவனமாய் இருந்தான். அல்லேலூயா. இப்பொழுது சொல்லப்படுகிற ஆசீர்வாதங்கள் உண்மையில் பலிக்கும். அல்லேலூயா. இப்ப இயேசுவானவர் யாருன்னு தெரியுமா? இயேசுவானவர் மனுக்குலத்தினுடைய மீறுதல்களை மன்னித்து அவர்கள் சார்பாக நின்று தேவனுக்கு கீழ்ப்படிந்து கீழ்ப்படியாமையினால உண்டான பாவத்தை நீக்கி எல்லா மனுஷனையும் நீதிமானாக்கி இருக்கிறார். அல்லேலூயா. விளக்குதா? ரொம்ப நீளமா வார்த்தையை சொல்லிட்டேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அந்த காலத்துல நீதியா வாழ்ந்தா நீதிமான். இந்த காலத்துல நீதியானவருக்குள் வாழ்ந்தா நீதிமான். அல்லேலூயா. நீதிமானவருக்குள்ள வாழ போறியா? இல்ல ஓன் சௌரியத்துக்கு வாழ்ந்துக்கிட்டு ஒவ்வொருத்தரையும் நீ குத்தம் நான் குத்தம், நீ குத்தம் நான் குத்தம், அல்லேலூயா, தெய்வ குத்தம், சாமி குத்தம் எல்லாம் இருக்கா? ஸ்தோத்திரம். ஐயா, நம்ம குத்தம் சொல்லாத ஆள் யாராவது இருக்கா? அல்லேலூயா. சொல்லுங்க. குத்தம் சொல்லாத ஆள் யாரு இருக்கா? ஐயா, யாராவது இருக்கீங்களா? சொல்லுங்க. குத்தம் சொல்லாத ஆளு. என் வாய் ஒருத்தரையும் குத்தம் சொன்னதில்லை. இருக்கா? அப்படி இருந்தா கையை உயர்த்துங்க. உங்ககிட்ட நான் ஜெபம் பண்ண வரணும். அதுக்கு தான் சொல்றேன். அல்லேலூயா. ஆமா. குறை சொல்ல மாட்டேன், குத்தம் சொல்ல மாட்டேன், மத்தவங்க தலையில குட்ட மாட்டேன் ப்ரோ. என்ன ப்ரோ? பிள்ளைகளுக்கு பாட்டு தெரியுமா? அது பாடுறதுக்கு ரெடியா இருக்கான். அல்லேலூயா. குறை சொல்ல மாட்டேன், குத்தம் சொல்ல மாட்டேன், மத்தவங்க தலையில குட்ட மாட்டேன் ப்ரோ. கீழே விழுந்தா மிதிச்சிடுவேன். பாஸ்ட் கரெக்டா சொல்றாரு. அல்லேலூயா. கீழே விழுந்தா தூக்கிடுவேன். படிங்களா? ஒரு சொல்ல மாட்டேன், குத்தம் சொல்ல மாட்டேன், மத்தவங்க தலையில குட்ட மாட்டேன் ப்ரோ. ரைட்டு. வர்றா வர்றா வர்றா. ஏமா இது நம்ம சபைக்கு தேவையான பாட்டா இருக்கேம்மா. நல்ல பாட்டு பாடு. சொல்லுங்க. நான் மட்டும் ரைட்டு, மத்தவங்க எல்லாம் அதை சேர்த்துக்கணும், மத்தவங்க எல்லாம் தப்பு. அல்லேலூயா. குறை சொல்லும் ஊழியத்தை சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா.
நான் மட்டும் ரைட்டு, மத்தவங்க தப்பு, நியாயம் தீர்க்கும் ஊழியத்தை செய்ய மாட்டேன் ப்ரோ. கீழே விழுந்தா என்ன ப்ரோ, நம்ம செஞ்சாத்தானே ப்ரோ. கீழே விழுந்தா தூக்குவோம் ப்ரோ, இயேசுவின் ஊழியத்தை. அதான் இயேசுவின் ஊழியம். எப்படி ஐயா அவன் அடிச்சு குத்துயிர போட்டு போயிட்டான். அல்லேலூயா. அந்த நல்ல சமாரியனாக ஆண்டவர் சொன்னாரு, அவனை தூக்கி காயம் கட்டி எங்க கொண்டு போய் வச்சு சத்திரத்துல கொடுத்து, இவனை பார்த்துக்கோ, ஏதாவது மேற்கொண்டு செலவானா அதுக்கு நான் பொறுப்பு. அது இயேசு. அல்லேலூயா. அது யாரு? இயேசு. நீங்க யாரு? நான் இயேசுவேன். நானே இயேசுவேன் மற்றவங்கள. என்ன யாரும் ஏசுற வேலை தான். இயேசுவா ஏசுறாளா? அல்லேலூயா. நீதி கிறிஸ்து இயேசுவுக்குள்ள உங்களை குறையில்லாத ஒரு நீதிக்குள்ள கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறார். நீதிமான் ஆக்குகிறவர். நான் அந்த வழிக்குள்ள போனா, சொல்லுங்க, அந்த வழிக்குள்ள போனா அங்க என்ன நீதிமான் ஆக்குகிறார். அல்லேலூயா. இயேசு என்னை நீதிமான் ஆக்குகிறார். ரத்தம் வரலன்னா நான் சொல்றேன் 3 மணி ஆயிரும். ஏற்கனவே காலையில சாப்பிடாம வந்திருக்கீங்க. 3 மணி ஆயிரும். பாஸ் நல்லவர் இப்ப போய் சாப்பிட்டு வாங்கன்னு சொன்னாரு. செய்வாரா மாட்டாரா? செய்ய மாட்டாரு. அல்லேலூயா. நான் சொல்ற கரெக்டா சொல்லுங்க. அவருக்குள்ள போன நீதி தான். இயேசு எனக்கு நீதி. சொல்லுங்க, இயேசு எனக்கு நீதி. சத்தமா சொல்லுங்க, இயேசு எனக்கு நீதியா இருக்கிறார். அப்படியா? இயேசு நீதிமான் ஆக்கினாரா? இயேசுவே உங்கள் நீதி ஆயிட்டாரா? அல்லேலூயா. என்ன பொறுத்தவரை இல்ல, வேதத்தின் அடிப்படையில இயேசு எனது நீதியாய் இருக்கிறார். அல்லேலூயா. உள்ள போனீன்னா ஞானம் கிடைக்கிறது, நீதிமான் ஆகிறாய், பரிசுத்தம் உண்டாகிறது. சொல்லுங்க, பரிசுத்தம் இங்கதானே உதைக்குது. சொல்லுங்க, பரிசுத்தம். நல்லா சொல்லுங்க, பரிசுத்தம். சொல்லுங்க, பரிசுத்தம். சொல்ற வரைக்கும் நான் சொல்லிட்டே இருப்பேன். எனக்கு யாராவது இல்ல பேரை சொல்லி சொல்லிடுவா, 2 நிமிஷம் முடிஞ்சிடும். பரிசுத்தம். அல்லேலூயா. 1/4 கிலோ என்ன விலை? பரிசுத்தம் 1/4 கிலோ என்ன விலை? என்ன விலை வைக்குதுப்பா? பரிசுத்தம் 1/4 கிலோ என்ன விலை வைக்குது? அது சொல்றாப்ல. நான் வாங்குறது இல்லையே. வாங்கினா தானே விலை தெரியும். நான் தான் வாங்கவே இல்லையே. நிறைய பேருடைய ஸ்டேட்மெண்ட். நான் சொல்றேன், இந்த வாசலுக்குள்ள நீ போனீங்கன்னா போன மாதிரி திருப்பி வர மாட்டேன். உள்ள நீ எப்படி வேணாலும் போ, ஆனா உள்ள தேவனுக்கு ஏற்ற ஒரு பரிசுத்தம், அங்கே நீ உருமாற்றப்படுகிறாய். அல்லேலூயா. நீதிமானா மாத்திரம் இல்ல, உனக்கு என்னமோ உண்டு, பரிசுத்தம் உண்டு. அடுத்த பாயிண்ட் சொல்ல போறேன். அவருக்குள்ள எனக்கு மீட்பு உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா. நான் சுருக்கமா சொல்லட்டுமா? பாவ மன்னிப்பாகிய மீட்பு. சத்தமா சொல்லு, சத்தமா சொல்லு. பாவ மன்னிப்பாகிய மீட்பு. அல்லேலூயா. ஆமா, வியாதியிலிருந்து மீட்பு. எனக்கு ஒரு நோயும் கிடையாது. சொல்லுங்க, எனக்கு ஒரு நோயும் கிடையாது. எனக்கு முழங்கால வலி கிடையாது. என் குறுக்குல வலி கிடையாது. என் வயிற்றுக்குள்ள வலி கிடையாது. அல்லேலூயா. ஆமா, குளிர்னா எனக்கு ஆவாது. ஆகுமா? தோத்துறோம். குளிர்னா ஆவாது, வெயில் அடிச்சா ஆவாது, புழுங்குனா ஆவாது. எது புழுங்குற? மனம் புழுங்காம இரு. தோத்துறோம்.
அல்லேலூயா. இதெல்லாம் பலவீனங்களையும் அவர் பலவீனத்திலிருந்து நம்மை தூக்கி எடுக்கிறவர், மீட்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. வியாதி படுக்கையிலிருந்து மீட்கிறவராய் இருக்கிறார். எங்க போனோம் அப்ப? ஆஸ்பத்திரிக்கு தானே, ஆஸ்பத்திரிக்கு தானே. நான் சொல்றேன், இயேசுவாகிய அவருக்குள்ள நீ எந்த ஆஸ்பத்திரிக்கு போனாலும் இயேசுக்குள்ள இருந்து போ, அது திரும்ப வராது. அந்த நோய் உனக்கு திரும்பவே வராது. அல்லேலூயா. நோய்க்கு ஒரு முடிவை உண்டாக்குகிற இயேசு. அல்லேலூயா. பாவத்துல ஸ்தோத்திரம். ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பாவத்துல இருந்து ஒரு விடுதலை. பாவிய நீதிமான் ஆக்குறாரு. பாவிய நீதிமான் ஆக்குறாரா இல்லையா? சொல்லுங்கப்பா. நான் மூச்சு எனக்கு வாங்குது, நீங்க என்ன ஒண்ணும் சொல்லாம பாவியாவே இருந்துட்டு போறீங்க இல்லையா? அல்லேலூயா. பாவியா இருக்கிறோமா? மாற்ற வேண்டாமா? சொல்லுங்க. அவருக்குள்ள போ, மாறிடலாம். இயேசுக்குள்ள நான் நீதிமான். இயேசுக்குள்ள எனக்கு ஒரு மீட்பு இருக்கிறது. பாவ மன்னிப்பாய் மீட்பு இருக்கிறது. நோயிலிருந்து மீட்பு இருக்கா? ஆமா இருக்கு. அவர் தழும்புகளால் எனக்கு சுகமே. சுகம்தான். சொல்லுங்க. இயேசுக்குள்ள எனக்கு சுகம்தான். சொல்லுங்க. அங்கவலிக்கு, சொல்லுங்க. அங்கவலிக்கு, அங்கவலிக்கு எனக்கு குத்துது, எனக்கு குடையுது. மிஷின் வச்சிருக்காங்க அந்தவோ. குத்துது, குறையுது. எல்லாத்துக்கும் ஒரே தீர்வு இயேசு. சொல்லுங்க. எல்லாத்துக்கும் ஒரே தீர்வு இயேசு. இயேசு. நல்லா சொல்லுங்க. இயேசு. அவர் தீர்வு. அவர் நமக்கு மீட்பா இருக்கிறார். அல்லேலூயா. ஆமா. முக்கியமான சமாச்சாரம் என்ன தெரியுமா? நான் சொல்றேன், இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம். அவருக்குள்ள போங்க. அவர் உங்கள்கிட்ட ஒண்ணு எடுத்துருவாரு. சொல்லுங்க. உள்ள போன உடனே பிடிக்கிட்டு விட்டுருவாரு. சொல்லுங்க. உள்ள போன உடனே உங்ககிட்ட இருந்து ஒன்ன பிடிக்கிடுவாரு. இருக்குங்களா? எது பாஸ்டர்? அந்த 300 ரூபாயவா? எதுல இருக்குன்னு நினைச்சிருக்கேன். போன உடனே, அவருக்குள்ள போன உடனே உன் தரித்திரத்தை புடுங்கி எடுத்துருவார். அல்லேலூயா. நான் சொல்றேன், தரித்திரத்தை புடுங்கிடுவாரு. நீ ஆமான்னு சொல்லாத, நீ அக்செப்ட் பண்ணாத. அல்லேலூயா. புடுங்கிட போறாரு. அல்லேலூயா. சில 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 ரொம்ப கெட்டிக்காரங்க இருக்காங்க. என்ன ஆனாலும் என் தரித்திரத்தை விட மாட்டேனாக்கும். என்னது? என் தரித்திரத்தை விட மாட்டேன். நோ 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 நோ. நான் தரித்திரத்தோடையே கிடப்பேன். எப்படி கிடப்பேன்? யாருக்காவது அப்படி ஐடியா இருக்கா? தரித்திரத்தோட கிடப்பேன்னா நீங்க யாரும் சொல்ல மாட்டீங்க. அப்படி சொல்ல மாட்டீங்க. ஆனா என்ன சொல்லுவீங்க தெரியுமா? நமக்கு என்ன ஒண்ணு இல்ல. எவனுக்கும் எந்தெந்த பாஸ்டரோ நல்லா இருக்கான். சோத்திரம். அல்லேலூயா. தெரியும். தெரியாம சொல்லுவேன். ஏன் அவன் நல்லா இருக்கான். சோத்திரம். சொல்லுங்க. சோத்திரம். எனக்கு ஒண்ணும் இல்லையே. நீ நல்லா இருக்கிறவனை பார்க்காத. நல்லா நல்லா ஐஸ்வர்யவனை ஆக்குகிறவரை அங்க பார். அல்லேலூயா. நான் யாரையாவது பார்த்துட்டே இருந்தேன். நான் ஒருத்தரையும் பார்க்கல. நான் என்னை உயர்த்துகிறவரை பார்த்தேன். அல்லேலூயா. அந்த வாசலுக்குள்ள ஒரு உயர்வு இருந்தது. அந்த இயேசுவாகிய வாசலுக்குள்ள உள்ள போனா அங்கே ஒரு ஐஸ்வர்யமும் கனமும் அங்க இருந்தது. நீ போனியா போலையா? அல்லேலூயா. போலன்னா இன்னைக்காவது வாசலை தட்டுங்கள், திறக்கப்படும். அல்லேலூயா. சிலர் பாருங்க, பெந்தெகோஸ்து சபைக்கு போவாங்க. ஏன் அந்நிய பாஷை கூட பேசுவாங்க. அல்லேலூயா. ஆனா நோக்காட்டிலே கிடப்பாங்க.
ஆனா தரித்திரத்திலேயே கிடப்பாங்க. நான் ஒரு தடவை ஒரு சர்ச்சுக்கு போனேன். என்ன பார்த்து ஒருத்தர் சொன்னாரு, பாஸ்டர், அப்ப நான் பார்த்து கிடையாதுங்க. அல்லேலூயா. அவர் என்ன, தம்பி பிரதர் சர்ச்சுக்கு வாங்க, ரெகுலரா வாங்க அப்படின்னு சொன்னாரு. நான் அவரை ஏற எனக்கு பார்த்தேன். அவர் சட்டை கிட்டத்தட்ட 6 வருஷம் இருக்கும். துவைச்சு அதையே போட்டிருப்பாரு போல. ஆனா அவர் வெள்ளைன்னு சொன்னாரு. அல்லேலூயா. நான் என் கண்ணுக்கு அது கிரே கலரா தெரிஞ்சது. அவரு வெட்டவனேர்னு. ஆமா, அவருக்கு அதுல ஒரு பெருமை. அல்லேலூயா. வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை. இந்த வேட்டி சட்டையை பார்த்த உடனே இந்த ஆள் இருக்கிற சபைக்கு நம்ம போவே கூடாது. அந்த ஆள் சொல்றாரு, வாங்க வாங்கிறார். நீ வந்து என்னத்தை கண்ட காட்டணும்ல உலகத்துக்கு. ஏசுநாதருக்குள்ள போனில்ல, நீ என்னத்தை கண்ட? உள்ளும் புறமும் மேய்ச்சலை கண்டடைந்தால்தான் உலகத்துக்கு நீ வெளியே வந்து அவருக்கு சாட்சியை காட்ட முடியும். அல்லேலூயா. ஜெயிக்கலைன்னா உனக்கு சுதந்திரத்துக் கொள்ள ஒன்றும் இல்லை. உள்ள போய் விசுவாசத்தினால இயேசுவிடத்தில் இருக்கிற மேன்மைய, நீதிய, ஞானத்தை, அந்த சுகத்தை, ஆரோக்கியத்தை, பலத்தை, கிருபைய, வரங்களை, அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளலாமா இல்லையா? பெற்றுக்கொள்ளணுமா வேண்டாமா? நான் சொல்றேன், நீ பெற்றுக்கொண்டது பத்தாது. சொல்லுங்க, பக்கத்துல சொல்லுங்க, நீ பெற்றுக்கொண்டதெல்லாம் பத்தாது. விடாத. நான் சொல்லித்தரேன், இயேசுவாகிய அவருடைய நாமத்தை விடாத. அதுக்குள்ள உனக்குரிய மேய்ச்சல் இருக்கிறது. உன் பிரச்சனைக்கான ஒரு தீர்வு இருக்கிறது. உனக்கான மேன்மை இருக்கிறது. அல்லேலூயா. எனக்கு கூட ஒரு சந்தேகம் உண்டு. அல்லேலூயா. யான் தேவராஜ் இந்த பாட்டை படிக்கிறார். என்ன பாட்டு? அறிமுகம் இல்லா என்னிடம் வந்து அரியணை ஏற்றும் திட்டம் தந்து எனக்கு பின்னணியாக நிற்பவர். எப்படி பாரு, எனக்கு பின்னணியாக நிற்பவரே பெருக செய்த பெரிய தெய்வம். அவரு ஆடிக்கார் வாங்கிட்டாரு. அவரு ஆடிக்கார் வாங்கியிருக்கிறார். நான் சொல்றேன், ஒரு மனுஷனை உயர்த்துகிற தேவன் இவர் இல்ல, ஒவ்வொருவரையும் உயர்த்துகிற ஒரு தேவன். அல்லேலூயா. ஆமா, நீங்க சரியா பிடிச்சீங்கன்னா நீங்க ஆபிரகாம் தான். சொல்லுங்க, ஆபிரகாம்னா யாரு? ஆபிரகாம்னா யாரு? ஆமா, உடனே அவர் விசுவாசம். அவர் வந்து குழந்தை இல்லாம இருந்தாரு. ஆமா, நீ அங்க போ. ஆபிரகாம்னா அவன் நீதிமான் ஆகிறதுக்கு முன்னாடி அவன் வாக்கு தத்தங்களை பெற்றவன். யாராவது தெரியுமா? அல்லேலூயா. அவன் அவன் நீதிமான்ங்கிறது 15வது அதிகாரத்துல வருது. அல்லேலூயா. ஆனா 12வது அதிகாரத்திலேயே அவர் சொல்றாரு, ஆண்டவர் சொல்றாரு, உன்னை நான் ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். இதுக்குள்ள வாரியா? அவன் வந்துட்டான். நான் சொல்றேன், அதே வாக்கு தத்தம் உங்களுக்கும் உண்டாயிருக்கிறது. அந்த வாக்கு தத்தமாக இயேசுக்குள்ள வரீங்களா? அந்த விசுவாசத்துக்குள்ள வரீங்களா? அந்த ஆசீர்வதிக்கிறவருக்குள்ள வரீங்களா? இவரை அவர் என்ன செஞ்சிட்டாரு? தேவன் பெருமைப்படுத்தினார். யார? ஜான் தேவராஜன் பெருமைப்படுத்தினார். ஆனா அவர் மாதிரி வசவு வாங்கினவன் யாராவது இருக்காங்களா? அல்லேலூயா. நீங்க எத்தனை பேர் வைதிகன்னு எனக்கு தெரியாது. அல்லேலூயா. அவர் பாட்டு ஒன்னொன்னும்
இன்னைக்கு காலையில அவர் பாட்டை கிட்டத்தட்ட 1 மணி நேரம் தொடர்ந்து போட்டு கேட்டுட்டே தான் இருக்கு. அல்லேலூயா. அருமையான ஒரு தேவ மனுஷன். தேவன் திருப்பி தூக்கி கொண்டு வருவாரா மாட்டாரா? திருப்பி கொண்டு வருவாரா? அல்லேலூயா. ஆமா, இருக்கிறது எல்லாத்தையும் இழந்தே வந்தாலும் திரும்ப தூக்கி எடுக்கிற தேவன். ஆமெனா? அல்லேலூயா. மைண்ட்ல குற்றம் சொல்லுகிற மனசு இல்ல, எழும்பி வர பண்ணுகிற அந்த அந்த ஆசை, பரிந்து பேசுதல். ஆமெனா? அல்லேலூயா. நீ போய் குற்றம் சொல்லிட்டு இருக்காத. நீ ஒருத்தரையும் சொல்லுங்க. இன்னைக்கு இன்னைக்கு டிசம்பர் 1 நீங்க தெரியல. சொல்லுங்க. டிசம்பர் 1 நல்லா சொல்லுங்க. இந்த பக்கம் யாராவது இருக்கீங்களா? வெள்ளையா தெரியுது. இருக்கீங்களா? டிசம்பர் 1 இன்னையில இருந்து பாத்துக்கோ, ஒருத்தரையும் குறை சொல்ல மாட்டேன். ஒருத்தரையும் நான் சொல்றேன், குறை இருந்தா சொல்லுவியா? குறை எங்க இல்ல? குறைகளை எண்ணி முடியாது. நீ குறையெல்லாம் என்னன்னு முடியாது. குறை எண்ணிட்டே உட்கார்ந்து இருக்க வேண்டியதான். நான் குறை சொல்றதுக்காக இல்ல, குறை சொல்லவே மாட்டேன். வச்சுக்க, எனக்கு தேவை என் இயேசுக்குள்ள மேய்ச்சல். என்ன வேணும்? மேய்ச்சல். உள்ளையும் மேய்ச்சல், வெளியையும் மேய்ச்சல். ஏன் உள்ள போனவன் பூரா யோக்கியனா போயிட்டானா? இயேசுக்குள்ள போனானே அவ்வளவு பேரும் யோக்கியனா? ஹலோ சொல்லுங்க. இயேசுக்குள்ள போனவன் பூரா யோக்கியனா? அல்லேலூயா. அவன் பாவியாத்தான் போனான், ஆனா நீதிமானாக்கப்பட்டான், பரிசுத்தமாக்கப்பட்டான், ரத்தத்தினாலே கழுவப்பட்டான். அல்லேலூயா. உள்ள போனா மாற்றம் உண்டு. சொல்லுங்க. இயேசுக்குள்ள என் வாழ்க்கை மாற்றம் உண்டு. ஆமெனா? இன்னைக்கு அதைத்தான் சொல்றேன். உனக்கு உள்ளேயும் மேய்ச்சல் தான். நல்ல மேய்ச்சி, சொல்லுங்க, கொழுத்து. கொழுத்து, அதான் சொல்லுங்க. நல்ல கொழுத்து வெளிய வந்து சாட்சியா இருப்பேன். வெளிய வந்தா உனக்கு என்னங்க? சாட்சி. அல்லேலூயா. கர்த்தர் உன்னோடு இருக்கிறாரு. இத உலகம் பார்க்கணும். நீ உலகத்துக்கு வெளிச்சமா இருப்ப, பூமிக்கு உப்பா இருப்ப. ஐயா, அதுக்கு தாயா உன்னை ஆசீர்வதிக்கிறாரு. அல்லேலூயா. இன்னொரு காரியம் சொல்றேன், இது எல்லாரும் கேளுங்க. கர்த்தர் ஆசீர்வதித்தார்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதுல உங்களுக்கு ஒரு வேதனை இருக்கவே இருக்காது. அல்லேலூயா. வேதனை இருக்காது. மண்டையாட்டக்கூடாது. சொல்லுங்க. கர்த்தர் ஆசீர்வதிச்சா உனக்கு வேதனை இல்ல. நல்லா சொல்லுங்க. கர்த்தர் ஆசீர்வதிச்சா உனக்கு வேதனை இல்ல, ஐஸ்வர்யம் மட்டும்தான். அல்லேலூயா. இத திரும்ப திரும்ப வாயினால சொல்லி, கிறிஸ்து இயேசுவுக்குள்ள இருக்கிற மேன்மையை சொல்லி இயேசுவை மகிமைப்படுத்துங்கள். அல்லேலூயா. யாரெல்லாம் அவரை மகிமைப்படுத்த ஆயத்தம்? அது கேட்டல்னா